ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடகி சுசித்ரா இருக்காங்க பாத்தீங்களா, சமீபத்துல ஒரு புது லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புது லிஸ்ட்ல எந்தெந்த நடிகர்கள்லாம் உள்ள மாட்டினாங்க, சிக்கினானுங்க, சிக்கி சின்ன பின்னமானானுங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏப்பா இந்த மாதிரியே பேசுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்கை பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நண்பர்களே. வழக்கம் போல சுசித்ரா அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் யூடியூப்ல ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எடுத்து நம்ம பேசணும்னா நான் என்னைக்கோ பேசியிருப்பேன். ஆனா இதை பத்தி என்னங்க பேசுறது, இவங்களும் வழக்கம் போல யார் யாரையோ போட்டு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பேசுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல இவங்க ஒரு சில நடிகர்களை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா. இதுல ஒரு சில உண்மைகளும் இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தான் இவங்களோட 2-3 இன்டர்வியூஸ் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அடடா, இந்த பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி வளர்னாலும் இது சொல்றதுல ஒரு 70% உண்மை இருக்குதுப்பா அப்படின்றத நானே ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுல என்னென்ன உண்மைகள் அப்படின்றத பத்தி நான் அனாவசியமா பேசி பிரேக் டவுன் பண்ண விரும்பல நண்பர்களே. அதுக்கு பதிலா என்ன நடந்தது, எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த லிஸ்ட்ல மாட்டினாங்க, எப்படி மாட்டினாங்க, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத பல கோலிவுட்டை சேர்ந்த சர்ச்சைகள், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல போட்டு உடைச்சிடலாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டேன். அதனால இந்த வீடியோவை நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுவோம். இது மேல இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எந்தெந்த நடிகர்கள்லாம் சிக்கி சின்ன பின்னமானாங்க, அது மட்டும் இல்லாம எவெல்லாம் யோகியன் அப்படின்ற மாதிரி சுசித்ரா சொல்லுச்சு பாத்தீங்களா. எனக்கும் ஒரு சில பேரை பத்தி தெரியும். அவங்கள பத்தி நான் சொல்லி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி விட்டுருமே. எதுக்கு அந்த நடிகர்கள் மேலாம் நம்ம தப்பான இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். சோ வீடியோல போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு மூவி ரிவ்யூ சேனல் ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே. அந்த சேனலோட லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் கூடிய சீக்கிரம் லைவ்ல வரேன். நம்ம லைவ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுவோம். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம் நண்பர்களே. அதாவது அந்த உத்தமனான நடிகர்கள் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேசி பாசிட்டிவா அந்த வீடியோ ஆரம்பிப்போம். அந்த உத்தமர்கள் யாரு இந்த சுசித்ரா சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் தமன் அவர்கள். தமன் யாரு? மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள். அதுக்கப்புறம் நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்கள். சினிமாலே இவங்க தான் உத்தமனுங்க அப்படின்ற மாதிரி பொதுவா சொன்னாங்க. இது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இதுல இருந்து ஒருத்தர் நம்ம பிக் பண்ணி இந்த ஆள் யோகியமா இல்லையா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுவோமா. அதுல நான் ஒருத்தர் யாரை பிக் பண்ணியிருக்கிறேன்னா, இசையமைப்பாளர் தமன் அவர்கள். அதாவது தமன் அவர்களோட நெருங்கிய நண்பர், எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடிங்க தமன் அவர்களை நான் மீட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இவரோட சேர்ந்து. அப்போ போகும்போது தமன் அவர்கள் ரொம்ப வெள்ளந்தியா மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாரு. நான் சொல்றது உண்மையாவே நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில சினிமா நண்பர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி தமன் அவர்கள் சென்னையில சாலிகிராமத்துல ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சிருந்தாரு. அது கூட ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளரோட வீட்டுல அவரோட ரெக்கார்டிங் தியேட்டர் தான் இவர் வாடகை எடுத்து மியூசிக் போட்டு இருந்தாரு. இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மியூசிக் டைரக்டரோட ரெக்கார்டிங் தியேட்டர்ல எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது, ஜஸ்ட் பர்சனலா ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது தமன் அவர்கள் ஒரு வார்த்தை விட்டாரு. அதாவதுங்க, ஒரு நடிகைங்க, அந்த நடிகை இப்பதான் புதுமுகம். அந்த நடிகை அவங்க அம்மாவோட என்கிட்ட எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க தெலுங்கு படத்துல தமிழ் படத்துல, உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. நான் ஐயோ அந்த மாதிரி ஆள் நான் இல்லை அப்படின்ற மாதிரி நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பர்சனலா என்கிட்ட சொன்னாரு. ஸோ அந்த நடிகை யாருன்ற பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகை. ஆந்திரால மருமகளா போனாங்க, மறுபடியும் இங்க பல கோடியில சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கே 2 கோடி வாங்குறாங்கப்பா, அந்த நடிகை தான். சோ இந்த நடிகை ஆரம்ப கட்டத்துல பெருசா வாய்ப்பு கிடைக்காதனால பெரிய பெரிய ஆட்களை கையில பிடிச்சு அப்படி இப்படி நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இவர்கிட்ட கேட்டதை இவர் சொன்னாரு. ஆனா அன்னைக்கு அவரும் நினைச்சிருக்க மாட்டாரு, நானும் நினைக்கல இந்த நடிகை இவ்வளவு பெரிய நடிகை ஆவாங்கன்னு. ஏதோ ஒரு 10ஓட 11 ஒரு நடிகை ஆயிட்டு வந்துட்டு ஓடி போயிடுவாங்கன்னு நினைச்சா, இன்னைக்கு சவுத் இந்தியன் சினிமாவே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். சோ காலம் எப்படி மாறும், யார் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சினிமால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதாவது இன்னைக்கு இவங்களாம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு எங்க வாழ்க்கையை நாசம் பண்றாங்கன்னு ஒரு செட் ஆஃப் நடிகைகள் வெளில தகவல் கொடுக்குறாங்க. சில பேர் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம யாரு கெட்டவன் யார் நல்லவன்ற மாதிரி முடிவு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சமீபத்துல நம்ம டைமண்ட் போல் இருக்காரு பாத்தீங்களா, மிகப்பெரிய எழுத்தாளர் கவிஞர். இவர் மேல முதல்ல ஒரு பாடகியான சின்மயி அவர்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவர் என்ன ரொம்ப பாலியல் ரீதியா ரொம்ப துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கும் விதமாக டைமண்ட் போலோட ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க, ஏமா இவ்வளவு குற்றச்சாட்டு நீ கொடுக்குறிய, அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு இவரை ஏன் நீ இன்வைட் பண்ண, இவர் உன் கல்யாணத்துக்கு வந்தோன்னா ஒரு காலில் ஊந்தி ஆசீர்வாதம் வாங்கின அப்படின்ற மாதிரி இவங்களையும் போட்டு தாக்குனாங்க. சோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இவங்கெல்லாம் இவ்வளவு காலம் கழித்து எதனால இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசான ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் யூடியூப்ல இந்த நடிகைகள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப மட்டும் இன்னி உனக்கு கசகுதா அப்படின்ற மாதிரி. உண்மை என்ன, இந்த நடிகைகள் இப்போ இந்த மாதிரியான குரல் கொடுக்கும் நோக்கம் என்ன அப்படின்றதுனா, அதாவது இந்த நடிகர்கள் மற்றும் இப்பேற்பட்ட இந்த பெரிய மனுஷங்கள்லாம் சினிமால இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி சுத்திட்டு இருப்பாங்கன்னா, நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, நாங்கெல்லாம் சினிமால பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, இவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்ம பூஷன்
இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்டு கொடுத்து மரியாதையின் உச்சியிலேயே எங்களை வந்து சினிமாவில் வச்சிருப்பாங்க. நாங்க அப்படியே நடந்து போனோம்னா 100 பேர் எழுந்து நின்று வணக்கம் போடுவோம், அந்த அளவுக்கு நாங்க கிரேட்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொசைட்டிக்குள்ள ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இவன மாதிரி ஒரு அயோக்கியன்னு இருக்க மாட்டான், வரப்போற பொண்ணுங்களெல்லாம் இவன் இஷ்டத்துக்கு இவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. இது தெரியாம நம்ம ஆளுங்களும் ஏகப்பட்ட மரியாதைகளை கொடுத்து மரியாதை நிமித்தமா அவார்டெல்லாம் கொடுத்து இவங்களோட இமேஜை வேற லெவல்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. சோ இவங்களோட முகத்தை கிழிக்கணுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு மேல இருக்கிற அந்த பிரைட் அண்ட் இவங்க மேல இருக்கிற அந்த சினிமா இன்ஃபுளுன்ஸை வந்து உடையணும். ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம பெருமைப்படுத்தி ஒரு காலகட்டத்துக்கு மேல கொண்டு போயிட்டோம்னா சினிமாவை சுத்தி அயோக்கியனா தான் இருப்பான். அதனால இந்த பிம்பத்தை உடைச்சா மட்டும்தான் சினிமால ஓரளவுக்கு யோகியம் இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் முடிவு பண்ணி இதுவும் ஒரு காரணமா இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு காரணம், எங்களை யூஸ் பண்ணல, எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, அட்லீஸ்ட் நாங்க வந்து வந்ததுக்கு ஓரளவுக்கு எங்களோட கெரியருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அளவுக்கு நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும், இல்ல வந்ததுக்கு துட்டாச்சும் நீ கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே கொடுக்காம என்னை ஏமாத்தி உன்னை பெரிய நடிகை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு என்னை கசைக்கு தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உன் உதவி இல்லாம தான் நான் மறுபடியும் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய நடிகையாவோ பாடகியாவோ ஆயிருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இவங்களுக்கு இருக்கும். இந்த கான்ல கூட அவங்களை போட்டு கொடுக்கறது உண்டு. இதனாலதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல சுச்சி அவர்கள் அந்த காலகட்டத்துல வைரமுத்து அவர்கள் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு பெரிய மொமெண்டோ கொடுக்குறேன், நீ சூப்பரா பாட்டு பாடுற அப்படின்னு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு 2 ஷாம்பு பாட்டிலும் ஒரு கண்டிஷனர் பாட்டிலும் கொடுத்து அமைச்சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற வலியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க பேசுற தோரணை வேணா கொஞ்சம் நக்கலாவும் கிண்டலாவும் இருக்கலாம், ஆனா அன்னைக்கு ஒரு பாடகியா வளர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இவங்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி ஆணாதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இந்த மாதிரி இல்ட்ரீட் ஒரு பொம்பளைய பண்ணாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத அவங்க நிலைமையில இருந்து தான் நம்ம பார்க்கணும். இரண்டாவது குற்றச்சாட்டு இவங்க யார் மேல வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா மேல. இளையராஜா என்னதான் கொஞ்சம் டீசென்டான மனுஷன், இந்த விஷயத்துல ஓரளவுக்கு டீசென்டான மனுஷனா இருந்தாலும் கார்த்திக் ராஜா அவர்களை பத்தி வெளில பெருசா தெரியாது. ஆனா இவங்க குற்றச்சாட்டு வைக்கும் போது பகீர்னு இருந்தது, ஐயோ நீயும் மாத்தல இந்த லிஸ்ட்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா கார்த்திக் ராஜா அவர்கள் ரொம்ப அமைதியானவர், ஒரு சிவன் பக்தர். ஆனா இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் சுசித்ரா அவர்களை வைத்து ஒரு சில பாடல்கள் வந்து இவர் இசையமைச்சிருக்கிறாரு. அப்ப என்னாச்சுன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கிற பிரசாத் லேப்ல தான் ரெக்கார்டிங் நடக்கும்போது சுசித்ராவை அடி ஹிண்ட் கொடுத்துன்னு இருப்பாராம், வரியா போலாமா அப்படின்ற மாதிரி. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கேட்டாராம்பா. என்ன கேட்டார் தெரியுமா, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என் ஒய்ஃபை நான் வந்து காதலித்து திருமணம் பண்ணல, அதனால இந்த காதல் இந்த டேட்டிங் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, இந்த கலாச்சாரமே எனக்கு தெரியாது, நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமா, நீ என்ன டேட்டிங் கூட்டின்னு போயிட்டு ஏதாவது செய்ய அப்படின்ற மாதிரி ஓப்பனா கேட்டதுக்கு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி சுசித்ரா அவர்கள் அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஒரு அசிங்கமா திட்டி வெளில வந்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவத்தை நானா இட்டு கட்டி பேசல, இவங்களே பேட்டியில சொன்னாங்க. ஒருவேளை இது கூட நடந்திருக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில பேரை பத்தி சொல்லும் போது அதை நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி இது உண்மையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் முடிவுக்கு வந்தேன். இதுவும் உண்மையா இருக்கலாம். மூன்றாவது குற்றச்சாட்டு இவங்க யார் மேல வச்சாங்கன்னா சூர்யா மேல வைக்கல, சூர்யாவின் மனைவியான ஜோதிகா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஏமா எங்க இருந்து நீ எங்க ஜம்ப் பண்ற அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. அதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் இவங்க சிங்கரா அறிமுகமாகறதுக்கு அந்த காலகட்டத்திலே வந்து இவங்க சூர்யா மேல ஒரு கிரஷ் அஃபெக்ஷன்ல இருந்தாங்களாம். எதுக்கு மூடி மறைச்சு பேசணும், உசார் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்களாம்ப்பா. சுசித்ரா அவர்களுக்கு சூர்யா மேல ஒரு காதலா, எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணுவோம், ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா கொக்கி போட்டுருக்காங்க. இந்த மணிரத்னம் படம் எடுத்தாரு என்னங்க, ஆயுத எழுத்து, இந்த படத்துல கூட சுசித்ரா ஒரு சின்ன ரோல் பண்ணும் போது சூர்யா மேல ஒரு கிரஷ்ல நல்லா அப்படியே ஒரு மாதிரி லவ்ல இருக்கும் போது மணிரத்னமே கண்டுபிடிச்சிட்டாராம், சுச்சி ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாராம். இருந்தாலும் இவங்களால கடைசி வரைக்கும் சூர்யா அவர்கள் கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியவில்லை. காரணம் என்னன்னா ஜோதிகா முந்தினாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்றாங்க. அதாவது காக்கா வரும்போதே நான் வந்து எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும், எங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு போய் சூர்யா வீட்டுல போய் மாப்பிள்ளை கேட்டலாம் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சூர்யா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஐ மீன் லவ் அப்படின்னாருங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியா, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே என்ன உசார் பண்ணலாம்னு பிளான் பண்ணீங்களான்னு கேட்டா, இல்ல ஜோ வந்து இப்பதான் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல காக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே நெஞ்சே வெடிச்சு போச்சுங்க எனக்கு. இப்படி நான் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டினவங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொன்னாங்க. என்னன்னா இப்ப ஜோதிகா அவர்களோட கண்ட்ரோல்ல தான் சூர்யா அவர்கள் பாம்பே பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து சாதாரணமா சூர்யா அவர்கள் சுத்தலங்க, இவருக்கு வந்து ஒரு வசிய மாத்திரை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அங்க போயிட்டு இருக்காரு, சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பாம்பேல அவருக்கு நடந்துட்டு இருக்கு. அது விஷயமா சில மாத்திரைகள் வந்து அவர் உட்கொண்டுட்டு இருக்காரு. இதனால கூட ஜோதிகா பின்னாடி ஒரு சுத்தி வராரு, அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுதுங்க. அது என்னன்றதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா இன்னொரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ? இது மட்டும் இல்லாம 4வது இன்சிடென்ட் கே பாலச்சந்தர் அவர்கள் மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஒன்று வந்து பாத்தீங்களா. அதாவது இவங்களே தான் வாய் விட்டாங்க. பாலச்சந்தர் அவர்கள் அவரோட இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் லஸ்டியா தான் சுத்திட்டு இருந்தாரு, பெண்மோகத்துல தான் கொஞ்சம் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் வந்தாலுமே கூட ஒரு சில ஆய்வாளர்கள் இதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க,
பாலச்சந்தர் அவர்கள் இருக்கலாம், இல்லாமையும் போலாம். இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு ஈடுபாடோடு இருந்தாலுமே கூட பாலச்சந்தர் அவர்கள் உண்மையாவே அவரோட கடைசி காலத்துல லஸ்டியா இருக்காரோ இல்லையோங்க. ஆனா அவரோட படங்களை நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். ரொம்ப மேம்போக்கா பார்க்கும்போது அவரோட படங்கள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அவரோட படங்களை இன்டெப்தா நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வராதீங்க. வெளில வந்தீங்கன்னா இந்த சமுதாயத்தால நீங்க ஒடுக்கப்படுவீங்க. பாக்குறவங்களாம் வந்து உங்களை படுக்கிறதுக்கு கூடுவான். அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளில போய் முன்னேறணும், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா நீங்க வேற மாதிரி தொழில் செஞ்சாதான் நீங்க பெரிய லெவலில் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட படங்களை இவர் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ஒரு நாடகத்தனமா எடுத்துட்டு போனாலும் அன்னைக்கு அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் சினிமால வந்து கொஞ்சம் தலை தூக்கி இருந்தாங்க. இவங்கெல்லாம் இவர் எடுத்த படத்தை வந்து காவியம் சொல்லி இவர் பெரிய ஆளாக்கி விட்டாங்க. ஆனா அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் நீங்க பாருங்க, எல்லாமே வந்து சொசைட்டிக்கு ரொம்ப ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருந்தன்மையான படங்கள், ரொம்ப மேம்போக்கார, ரொம்ப சிந்திக்கிற ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட படங்கள் அப்படின்ற மாதிரி நீங்களே கொண்டாடினது தான். ஆனா உள்ள போய் இன்டெப்தா பாத்தீங்கன்னா பெண்களை ரொம்ப கொச்சத்தனமா அவர் காமிச்சு வர்ணிச்சு போர்ட்ரே பண்ணிருக்கிறது யாருக்குமே தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு 2-3 படங்களை சொல்லலாம். அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க குடும்பத்துக்காக வெளில போய் என்ன கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி காமிப்பீங்க. ஆனா அதை நல்லா கவனிச்சாதான் தெரியும். ஒரு பொண்ணு ஏமா நீ வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை நீ சந்திக்கணும், அது வீட்லயே இருந்தலாம்ல நீ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்த மன்மத லீலை அப்படின்ற ஒரு படம் பாருங்க, அரங்கேற்றம். இந்த படத்தெல்லாம் பாருங்க. அந்த காலகட்டத்தில் பெண்களை வந்து இவர் பாசிட்டிவா காமிக்கிற மாதிரி காமிச்சு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க. பழிப்பது போன்று புகழ்வதும் புகழ்வது போன்று பழிப்பதும் அப்படின்ற மாதிரி இந்த கதை தான் இருக்கும் அவரோட படத்துல. அதனால இப்போ இவரோட கதையும் வெளில வந்து சர்ச்சைக்குள்ளா இருக்கு. இதே மாதிரி 5வது இன்சிடென்ட்டா செல்வராகவன் அவர்களை பத்தி சொல்லும் போது ஜெயம் ரவி அவர்களின் மேட்டரையும் உள்ள தள்ளினாங்க பாத்தீங்களா. அதுதான் சிம்பிளான ஒரு சூப்பரான விஷயமே. என்னன்னா செல்வராகவன் அவர்கள் வந்து காஜல் அகர்வாலை பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் காஜல் வந்து கொஞ்சம் பார்ட்டி கீர்த்தி போறாங்க, பப்பு போறாங்க அப்படின்ற மாதிரி தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவங்க 2 பேரோட பிரிவுக்கு உண்மையான காரணமே ஆண்ட்ரியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனாலனா அந்த காலகட்டத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் செல்வராகவனை உசார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்களாம்ப்பா. அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஹனி ட்ராப் அப்படின்னுவாங்க. இந்த ஹனி ட்ராப்ல ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஹனி ட்ராப்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகையோ நம்ம உசார் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்க கூடவே இருந்து அவங்க மண்டையில மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க உடம்ப பாலிஷ் பண்ணி வாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்ற மாதிரி தடவி எமோஷனலா அவங்களை வந்து ரொம்ப டவுன் பண்ணி டக்குன்னு அவங்களை உசார் பண்றது. இது பேர் தான் ஹனி ட்ராப். இது சினிமால வந்து நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜெயம் ரவியை சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பெரிய 9 எழுத்து நடிகை 9ஆம் நம்பர் நடிகை. ஸோ இவங்களை கூட அவங்க ஒருத்தர் ஹனி ட்ராப் பண்ணி இன்னைக்கு ஜாலியா ஓட்டுனுக்கிறாருல லைஃப். படம் ஓடுதோ இல்லையோ, அவர் டைரக்ஷன் பண்ற படம் நல்லா இருக்குதோ இல்லையோ, அவர் ஜாலியாகிறாரு. எக்ஸ்பென்சிவான வாட்சஸ், எக்ஸ்பென்சிவான ஷூஸ், காரு, ஃபாரின் ட்ரிப்னு போயினுக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல ஆண்ட்ரியா அவர்களையும் சேர்த்து விட்டார்கள், சுசித்ரா அவர்கள். ஒருவேளை உண்மையா இருந்தா கூட இருக்கலாம்ப்பா. சோ இந்த மாதிரி லிஸ்ட் வந்து நம்ம ஒன்னொன்னு அடிக்கிட்டே போலாம். பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி பேசலாம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு யூடியூப்ல இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது, சினிமால வந்து நடக்குது. இதுக்கு பின்னணியில என்ன நடந்திருக்கும், எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தை பெருசா யாருமே கொடுத்தது இல்லை இல்லைங்களா. அந்த விளக்கத்தை இப்ப நான் இந்த வீடியோல கொடுத்துட்றேங்க. அதாவது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல ஏன் பார்க்கப்படுதுன்னா, ஆரம்ப இடத்துல சினிமா தோன்றிய காலத்துக்கு முன்னாடியே தெருக்கூத்து, வீதி நாடகம் அப்படின்ற மாதிரி நாடகம் போட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த காலகட்டத்தில் நாடகம் போடும்போது அதுவும் வந்து ஒரு கலை தொழில் தானே. அந்த கலை தொழில பெண்களை வந்து யூஸ் பண்ணி பெண்கள் வேஷம் போடுறதுக்கு பெண்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எந்த வீட்டில் இருக்கிற பெண்களும் வந்து வரமாட்டாங்க. நான் வந்து நடிக்கிறது கிடையாது, எங்களுக்கெல்லாம் நடிக்க முடியாது, வந்தா நீ எங்களை வந்து நல்ல கலகலன்னு ஆக்கி விட்டுருவ, அதனால ஆள விட்றா சாமி அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து இந்த சினிமாலையும் நாடகத்திலையும் கலந்துக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் வேஷத்தை ஆண்களை வச்சே போட்டு ஒரு சில நாடகங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணது உண்டு. அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து அந்த நாடகம் பாக்குறதுனால பெண்களை யாரும் கிட்ட பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால ஆண்களே இந்த பெண்கள் வேஷம் போட்டு கொஞ்சம் நாடகம் பண்ணுவாங்க. சினிமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்த உடனே எல்லாமே க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கணும். அப்போ இந்த ஆம்பளைங்களுக்கு பொம்பளை வேஷம் போட்டு நடிக்க வச்சோன்னு வைங்களேன், கோராமையா இருக்கும் இல்லையா. அதனால ஐயோ எப்படியாவது பொண்ணுகளே நடிக்க வைப்போம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ண பிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க, எந்த மாதிரி பெண்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அன்னைக்கு தேவதாசி முறைகள் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த தேவதாசிகள் யாருன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். ஸோ இவங்களை வந்து நம்ம சினிமாவுக்குள்ள ஈஸியாக கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி முதல்ல தமிழ் சினிமாவுக்குள்ள தேவதாசிகளை தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆடுறது பாடுறதுன்றது அவங்களுக்கு புதுசு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்கள் கூட ரொம்ப ஈஸியாகவும் பழகிடுவாங்க. அதனால எந்த தயக்கமும் இருக்காது. ஸோ இந்த காரணத்தினால தான் தமிழ் சினிமாவில் அன்னைக்கு பெண் வேடம் போடுறதுக்கு தேவதாசிகளை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லா போச்சு. அதே மாதிரி அந்த தேவதாசிகள் கிட்ட நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்களும் நடக்கும். ஏன்னா ஈஸியாவே நடந்துடும். எந்த ஒரு கம்பல்ஷனோ எந்த ஒரு டார்ச்சரோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் தேவதாசிகள் வராங்க, நடிக்கிறாங்க, ஆண்களோட ரொம்ப ஒட்டி உறவாடுறாங்க, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டாலும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துடுறதுனால ஒரு சில வருஷங்கள் தமிழ் சினிமா இப்படிதான் போச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் இந்த சினிமால வந்தா பேர் புகழ் கிடைக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி பெண்கள் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வரும்போதே என்ன கண்டிஷன்ல வருவாங்கன்னா, நடிக்கிறோம், காசு கொடு, நல்லா நடிக்கிறோம், பார்க்க அழகா இருக்கும், எங்களாலும் உன் படம் ஓடும், இதை தாண்டி நீ அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஏதாவது உள்ள வந்தீங்கன்னா
உன்னை செருப்பு கட்டி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனோட உள்ள வரும்போது தான் சிக்கல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையே வந்து நம்பி பழகிட்டாங்க பாத்தீங்களா இந்த சினிமால இருக்கிற ஆண்கள். இவங்க இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத பெண்களையும் கன்வெர்ட் பண்றது, அதுல ஒரு சில பேர் இணங்கிடுவாங்க, ஒரு சில பேர் வந்து இது பிடிக்காம இருப்பாங்க இல்லையா. இப்படிதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. இது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல தொடருது, ஒரு சில இடத்துல தொடராம இருக்கு. ஆனா முன்னோட கம்பேர் பண்ணா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வர பிலிம் மேக்கர்ஸ் தெளிவாகிறாங்க, நான் வாழ்க்கையில முன்னேறினா போதும்பா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில காலகட்டத்தில் இது ரொம்ப உக்கிரமா ஆக்ரோஷமா போயிட்டு இருந்தது. அந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கணும், ஆனா போர் அடிச்சிடும்னு சொல்லி தான் இப்ப கொடுக்குறேன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். அதாவது இவங்க மேட்டர்ல இருந்து, அதாவது இந்த சுச்சி லீக்ஸ் பாக்குற அத்தனை பேரும் சினிமாவையும் தாண்டி பொது வாழ்க்கையில இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அட்வைஸ் தாங்க. ஒரு அட்வைஸ் என்னன்னா, தயவு செய்து எவங்கிட்டையும் எதையுமே சொல்லாதீங்க. குறிப்பா உங்களோட ரகசியத்தை சொன்னீங்கன்னா சுச்சி எப்படி வந்து சோசியல் மீடியா லீக் அவுட் பண்ணி விடுறாங்களோ உன் நண்பன் ஆகட்டும், உனக்கு தெரிஞ்சவன் ஆகட்டும், ஊர் ஃபுல்லா பரப்பி விடுவான். அதனால டோன்ட் லெட் யுவர் கேட் அவுட்னு சொல்லுவாங்க. உன் ரகசியத்தை என்னையுமே உடைக்காத, எவங்கிட்டையுமே உடைக்காத, ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். அதனால வாயை திறக்காத மாவனே அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை சொல்லலாம். 2வது அட்வைஸ், ஓசியில ஓ பண்ணணும்னு நினைக்காத. என்னை அப்படி பச்சையா சொல்லிட்ட, அப்படி பச்சையா தான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நினைப்புல நீ வந்து உன்னோட பவர், நீ வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற, ஒரு பெரிய ஆதிக்கவாதியா இருக்கிற, உன் பவரை யூஸ் பண்ணி நல்லது செஞ்சா பரவாயில்ல, உன் பவரை யூஸ் பண்ணி ஓசியிலேயே நான் ஓபி அடிப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி நீ இறங்கிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சர்வீஸ் பண்ணாங்க பத்தியா, இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கலன்னா உன்னை ஓட விட்டுருவாங்க. சோ அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு பல பேர் மாட்டுறாங்க பாருங்க, இந்த சுச்சி லீக்ஸ், அதுக்கப்புறம் ஏமா கமிட்டி, இந்த மாதிரி மாட்டுங்கிறாங்க பாத்தீங்களா. இவனுங்க எல்லாருமே ஓசியில ஓபி அடிச்சவனுக்கு தான். ஏன்னா ஓசியில வா, என் கூட வந்து இரு, உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன், உனக்கு காசு கொடுக்குறேன், உனக்கு வந்து படம் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒண்ணுமே வாங்கி கொடுக்காதனால தான் இன்னைக்கு சிக்கி சின்னாம நம்ம வராங்க. அதுக்கு பதிலா காசு கொடுத்து போயா, தமிழ்நாட்டில் தான் இல்ல, இந்தியா ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லாவா இல்ல, போ. அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு இதுல இருந்தீங்கன்னா செலவு பண்ணி போ. செலவு பண்ணி போனீங்கன்னா அடிக்ஷன் ஆக மாட்டேன். ஓ நான் என் தப்பு தப்பா சொல்றேன், என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு செலவு பண்ணி தான் சரக்கு அடிச்சுக்கிறான், எல்லாம் பண்ணுகிறான், அடிக்ஷன் ஆயிட்டான் அப்படின்னு கேட்டா அவனை நல்லா கவனிங்க. அவன் அப்பன் காசுல தான் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிருப்பான். அவன் காசுல பழக்கத்தை ஆரம்பிச்சானா ரொம்ப நாள் நீடிக்காது. சோ அதனால ஓசியில ஓ பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஓவே பண்ணாதீங்க. அப்படியே நீங்க ஐயோ என்னால முடியலன்னா ஓசியில ஓ பண்ணாதீங்க, இல்லைன்னா இப்படிதான் உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகும். சோ இதுல இருந்து சுச்சி அவர்களோட இந்த ஒரு கான்ட்ரோவர்சியலான விஷயத்துல இருந்து நம்ம செல்ஃப் அட்வைஸா இதை கூட எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ முக்கால் மணி நேரமா பேசுனுக்கிறேன் நானு. சோ நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு அடுத்ததான் என்ன பேசலாம் அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்ல போடுங்க, நம்ம பேசி தீர்த்துருவோம். நன்றி, வணக்கம்.